ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த வாய்ப்பிற்காக முதலாவது நான் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றேன். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் அவர்களுடைய மாம்சத்தையும் இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். எனவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில உங்களுடைய வாழ்க்கையினுடைய நம்ம இப்பொழுது 2026ஆம் ஆண்டு முதல் மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தையும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சற்று நீங்கள் திருப்பி பார்த்தீர்கள் என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்த காரியங்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் பட்டியலிட முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்த காரியங்களுடைய வேதனை வலிகளை நாம் உணர முடியும். அநேகர் நமக்கு பிரியமான மனிதர்களை நாம் இழந்திருக்கலாம், நல்ல உறவுகளை நாம் இழந்திருப்போம், அநேகர் நல்ல வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கலாம், அநேகர் தங்களுடைய உடைமைகளை இழந்து பணங்களை இழந்து அநேகர் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் இழந்து இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம அநேகர் இருக்கலாம். நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னா, இழந்து போனதை குறித்து வருந்துவது நம்மள அநேகருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, சிக்கலாக இருக்கிறது. தேவன் ஏன் இதை எனக்காக இழக்க பண்ணினார், என்னுடைய வாழ்க்கையில் இருந்து இதை ஏன் அகற்றினார், ஏன் அதை என்னிடமிருந்து எடுத்துக்கொண்டார் என்கின்ற கேள்வி, ஒரு விரக்தி, தேவன் மீது ஒரு விரக்தி இருக்கும். ஏன் தேவன் இதை என்னிடமிருந்து பிரித்து விட்டார், ஏன் தேவன் என்னிடம் இருந்து என்னுடைய கரங்களில் இருந்து இதை எடுத்து போட்டார் என்கின்ற ஒரு கேள்வி தேவனிடத்துல நமக்கு இருக்கும். ஒரு விரக்தி இருக்கும், ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும். எனவே கிறிஸ்துக்குள் பிரியமான அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் தேவன் நம்ம மத்தியில வெளிப்படுத்த போகின்ற காரியம் என்னவென்று சொன்னா, இழந்து போனதை குறித்து வருந்தாமல் கிடைப்பதை குறித்து மனமகிழ்ச்சியாக இருங்கள். இன்றைய நாளுடைய செய்தி, ஒன்றை இழந்து ஒன்றை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒன்றை இழந்து ஒன்றை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும் பொழுது அவர் சொல்றாரு, மாம்சத்தின் கிரிகைகள் வெளியரங்கமா இருக்கிறது, அவைகள் யாவனன்னு சொல்லி மாம்சத்தின் கிரிகைகளே மிக வெளியரங்கமாக பட்டியலிடுறார். நம்ம கடந்த ஆண்டுகள்ல பார்க்கும் பொழுது அந்த மாம்சத்தின் கிரிகைகளை குறித்து மிக தெளிவான விளக்கமான செய்திகள், 5-6 செய்திகளை நாம் கேட்டோம். மாம்சத்தின் கிரிகைகள் எவ்வளவு மோசமானவைகள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அந்த மாம்சத்தின் கிரிகைகளை சிலுவையிலே நாம் அறையும் பொழுது கிடைக்கக்கூடிய நன்மைகளாக ஆவின் கனிகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே ஒன்றை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இழந்தால்தான் இன்னொன்றை உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எல்லாரும் இப்ப செருப்பு போடுறோம் இல்லைங்களா, விதவிதமா, ரொம்ப காஸ்ட்லியா. முன்னெல்லாம் ரொம்ப எளிமையாக வாங்கிட்டு இருந்தோம், இப்பெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா அதிக பணம் கொடுத்து செப்பல்ஸ் வாங்குறோம், ஷூ வாங்குறோம். நல்லா யோசித்து பாருங்க, எப்படி நம்முடைய கால்களுக்கு செருப்பு வந்திருக்கும். நல்லா யோசித்து பாருங்களேன், நம்முடைய கால்களுக்கு செருப்பு போடணுங்கிற எண்ணம் எப்ப வந்திருக்கும்னு சொன்னா, கல்லோ முள்ளோ நம்முடைய கால்கள்ல குத்தும் பொழுது அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக நம்முடைய இந்த காலணிகளை கண்டுபிடிக்க மனிதனுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ நல்லா யோசித்து பாருங்க, ஒருவேளை முள்ளும் கல்லும் நம்முடைய பாதங்களை குத்தாமல் இருந்திருந்தா நம்முடைய கால்களுக்கு செருப்பு வந்திருக்காது. அப்போ ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இடைப்படுது, ஒரு வாழ்க்கையில நம்மளை அது ரொம்ப காயப்படுத்துது, சேதப்படுத்துதுன்னு சொன்னா, அந்த காரியம் நல்லதற்கு, நல்ல ஒரு காரியத்திற்காக தேவன் அதை அனுமதிக்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்கள் எவ்வளவு மோசமானதா இருந்தாலும், அசம்பாவிதமா இருந்தாலும்,
அதை தேவன் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதற்கு பின்பு இருக்கக்கூடிய மகத்துவத்தை புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கிளைமேட்ட ஒரு மாதிரியா இருக்குது, சூரிய வெளிச்சம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு மழை வரணும்னு சொன்னா என்ன உண்டாகணும்? ஏதோ ஒரு இடத்துல புயல் உண்டாகணும் இல்லையா? புயல் உண்டானாதான் ஏதோ ஒரு இடத்துல பூமிக்கு மழைப்பொழிவு இருக்கும். இன்னைக்கு பனிப்பொழிவு அதிகமா இல்லை, பிகாஸ் நாம இன்னைக்கு இந்த மோடமா இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம கடுமையான குளிர் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல. அப்போ தேவன் வகுத்து கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னாக, தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னாக அவருடைய மகத்துவமான திட்டத்தின் நோக்கம் இருக்கின்றது. ஆனால் மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னா, ஒரு காரியத்துல இழப்பதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிவது கிடையாது. அந்த காரியம் நம்மை விட்டு அகன்று போவதற்கு நம்முடைய மனதில இடம் கொடுக்க முடியல. ஒரு உறவு நம்மை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் நினைக்கிறார் என்று சொன்னா, அதை நம்மளால இழக்க, அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மளால என்ன செய்ய முடியல, மனது நமக்கு வரவில்லை. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட ஒருத்தன் வந்து கேட்கிறாரு, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன சொன்னாரு? உனக்கானவைகளை விற்று தரித்திரக்கு கொடு. உனக்கானவைகளை நீ விற்று தரித்திரத்துக்கு கொடுத்த பின்பு உன்னுடைய சிலுவையை, அதாவது ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் என்ன செய்ய வேண்டும்? தன்னைத்தானே வெறுத்து, you have to deny yourself to carry the cross and follow me அப்படிங்கிறாரு. உங்களை நீங்கள் வெறுத்து அதற்கு பின்பு சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வாங்க. இதுதான் தேவனுடைய நிபந்தனை, இதுதான் தேவனுடைய வழிமுறை. ஒரு காரியத்தை இழந்து வெறுத்து விட்டுதான் நாம தேவனை நோக்கி பின் செல்ல வேண்டும். அப்போ அவன் தரித்திரனுக்கு விற்று கொடுங்கும் பொழுது அவனுக்குள்ள என்ன இருந்தது? அந்த எண்ணம் ரொம்ப கடினமா ஏற்றுக்கொள்வதற்கு அவனால மனதில்லை. எனவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது, அவை யாவனு சொல்லி ஒரு பட்டியலை கொடுத்து, அவற்றை, அதாவது எவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறானோ அவன் இந்த மாம்சத்தின் கிரிகைகளை சிலுவையில் அறை உண்டால்தான் மீண்டும் அவன் பிழைக்க முடியும். பிழைத்தால்தான் அவனுக்கு ஆவியின் கனிகள் ஆகிய இந்த 9 வரங்களும் கொடுக்கப்படும். அதுதான் அப்போ கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம். நல்லா பாருங்க, பவுல் மிக தெளிவா சொல்றாரு, நானும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். இந்த வசனத்திற்கு நம்ம பலவித விளக்கங்களை கொடுக்கலாம். ஆனா பாருங்க, நம்ம சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கும் சிலுவையில நம்மளை அறைவதற்கும் நம்ம தயார் நிலைமையில இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? மீண்டும் பிழைக்க முடியாது. யோசித்து பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைந்திருந்து அவர் மரித்து அவர் உயிர் தெளாவிட்டிருந்தா, உயிர் தெளாமலே இருந்திருந்தா, இன்று நீங்கள் நான் இங்க இடத்துல இருந்திருக்க முடியாது. இந்தியாவுல திருச்சபை என்று ஒன்று இருந்திருக்காது. உலகம் முழுக்க சுவிசேஷம் என்று ஒன்று பரவி இருக்கவே முடியாது. அததான் பவுல் கொரிந்தியர் பொழுது சொல்றாரு, 1 கொரிந்தியர் 15:14, மரித்த இயேசு உயிர் தெளாவிட்டால் நாங்கள் பிரசங்கிப்பதும் விருதா. வாசிங்க. மரித்த கிறிஸ்து மீண்டும் உயிர் தெளாவிட்டிருந்தால், உயிர் தெளாமல் இருந்திருந்தால் உங்களுடைய விசுவாசம் வேஸ்ட், நாங்கள் பிரசங்கிப்பதும் வேஸ்ட். ஏன்னா மரித்த இயேசு உயிர் தெளாமல் இருந்திருந்தா இவர்களால பிரசங்கிக்க முடிந்திருக்காது, அது பொய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்களை ஒரு முன் அடையாளமாக, தன்னைத்தானே ஒரு முன் அடையாளமாக இந்த பிரபஞ்சத்துல தன்னை முன் அடையாளமாய் நிறுத்தி விட்டிருக்கிறார். ஒரு மனிதன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு என்ன வழிமுறை என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தன்னைத்தானே ஒரு உதாரணமாக அவர் வைத்து சென்றார். நல்ல புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே. இயேசு கிறிஸ்து உயிர் தெளாமல் இருந்திருந்தா அவருடைய வல்லமை வெளியரங்கமாய் இருந்திருக்காது. அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்கும் போது எல்லாம் இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் திரும்ப 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 பிரசங்கித்தார்கள். உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் பிரசங்கிக்கிறோம், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிக்கையிடுகிறோம், உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லி அவர்கள் மிக தைரியமாக பேசினார்கள். ஒருவேளை அது உண்மையா இராமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு அப்படிப்பட்ட தைரியம் என்ன செய்திருக்காது, கிடைத்திருக்காது. எனவே ஒரு மனிதன் தனக்கான சோதனைகளையும் தனக்கான பிரச்சனைகளையும் மேற்கொண்டு எப்படி தன்னைத்தானே மகிமை, அதாவது தேவனுடைய மகிமைக்கு நிலைநிறுத்த வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முன் உதாரணமாக அவர் செய்திருக்கிறார். அவர் எல்லா காரியத்திற்குமே முன் உதாரணமாக தன்னைத்தானே வைத்தார். ஒரு மனிதன் எப்படி ஜெபிக்க வேண்டும், ஒரு மனிதன் எப்படி ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், ஒரு மனிதன் சக மனிதனை எப்படி நேசிக்க வேண்டும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எப்படி உதவிக்காரங்களை நீட்ட வேண்டும், ஆதரிக்க வேண்டும், எப்படி ஐக்கியப்பட வேண்டும், எப்படி திருச்சபையில இருக்க வேண்டும், எப்படி தன்னை அனுப்பின பிதாவினிடத்துல நான் எப்படி விசுவாசம் உள்ளவனாக பயந்து நடுங்குகிறனோ அதே போல ஒவ்வொரு மனிதனும் காணப்பட வேண்டும் என்று அவர் 3ஆம் 4ஆம் கட்ட மனிதர்களை உதாரணமாய் நிறுத்த விடவில்லை. அவர் தன்னைத்தானே உதாரணமாக வைத்து விட்டார். அதனாலதான் சொல்றாரு, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொரு மனிதனும் சிலுவையில் அறையப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில சிலுவையை ஏற்றுக்கொள்வது, சிலுவையிலே அறையப்படணுங்கிற அந்த சூழ்நிலை மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது. நம்ம இழப்பதற்கே நம்மளுக்கு தயார் இல்லை. நான் ஏன் இழக்கணும், ஏன் நான் இதை ஏன் விட்டு கொடுக்கணும், நான் இதை ஏன் என்னிடத்திலிருந்து நான் தூக்கி போடணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் நமக்குள்ள காணப்படுகிறது. பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரம் 24வது வசனம் மிக தெளிவாக, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு கோதுமை மணி என்று சொன்னால் ஒரு விதை, அந்த விதை பூமியில விழுந்து என்ன பண்ணாம இருந்திருந்தா, சாதாமல் இருந்திருந்தா அதுல இருந்து என்ன செய்யாது, செடி வளராது. செடி வளராது, கோதுமையோட பயிர் வளையாது. அப்போ ஒரு கோதுமை மணி தன்னை அர்ப்பணித்து தன்னை இழந்தாதான் அது பல கோதுமை மணிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிர் செடியாய் வளர முடியும். எனவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களை நீங்கள் சற்று என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, ஒரு காரியத்தை இழப்பதற்கு உங்களுடைய மனதை நீங்கள் முதல்ல தயார்படுத்திக் கொள்ளுங்க, பக்குவப்படுத்திக் கொள்ளணும். இல்ல நான் இந்த காரியம் என்கிட்ட இருந்து போகவே கூடாது, நான் இதை எனக்காகத்தான் வச்சிட்டு இருப்பேன்னு சொல்லி பிடிவாதமா இருந்தோம்னா கட்டாயம் அது உங்களை விட்டு போகும். அது உங்களுக்கு அநேக வழிகளை கொடுக்கும், அதிகமாக உங்களை காயப்படுத்தும், அதிகமாக உங்களுடைய மன வலியை அது பெருக பண்ணும். ஆனா இது போனாதான் மீண்டும் எனக்கு ஆசீர்வாதமானது ஒன்று வரும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்திலையும் சரி, வரலாற்றிலையும் சரி, நம்ம சற்று யோசித்து பார்க்கிறோம், திரும்பி பார்க்கிறோம்னு சொன்னா ஒன்று இழந்ததுனாலதான் ஒன்று கிடைத்திருக்கும். வேதாகமத்துல நம்ம ஏராளமான உதாரணங்களை நாம் சொல்லுவோம், பின்பு நம்ம அதுக்குள்ள வரலாம். நம்ம நாளை தினத்துல ஒரு முக்கியமான நாள் கொண்டாட போறோம் இந்தியாவில். என்ன நாள்? குடியரசு தினம். அதற்கு முன்பதாக நீங்கள் 75 ஆண்டுகளுக்கு முன்பதாக யோசித்து பார்த்தோன்னு சொன்னா, இந்தியாவானது அடிமைத்தனத்திற்குள்ளாக இருந்தது. ஆங்கிலேயர்களுடைய அடிமைத்தனத்துல இந்தியா இருந்தது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, அடிமைத்தனம் இல்லாமல் இருந்திருந்தால் விடுதலை கிடையாது. புரியுதுங்களா? அடிமைத்தனத்துல இந்தியா இல்லைன்னு சொன்னா விடுதலை நாள் என்பது கிடையாது, விடுதலை போராட்டம் என்பது தேவைப்பட்டிருக்காது, அநேக மக்கள் அதற்காக போராட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இஸ்ரவேல் ஜனம் எகிப்தில் அடிமைத்தனமாய் இருந்த போது அவர்களை மீட்டெடுக்க வேண்டும், இஸ்ரவேலர்கள் தங்களுடைய பாவங்களை தங்களுடைய குற்றங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அடிமையின் நுகத்தடி அங்க இல்லைன்னா, அங்க எகிப்துல கடந்த வாரத்துல அண்ணன் அவர்கள் தனப்பலன் அவர்கள் பேசினார்கள்,
யோசேப்பை அறியாத ஒரு மன்னன், அந்த மன்னன் தனக்கு எதிராக இந்த மக்கள் எழும்பி விடுவார்கள் என்கின்ற ஒரு இன்செக்யூர் ஃபேர்ல, ஒரு பயத்தினால் அந்த மக்களை ஒடுக்க நினைத்தான். ஒடுக்கினா, கடுமையாக சுமை சுமக்க வைத்தான், அவர்களை அந்த நாட்டுல கொத்தடிமைகளாய் வைத்திருந்தான். அந்த அடிமைத்தனம் தான் மோசேவின் மூலமாக தேவனுடைய வல்லமையை இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்து தேசமும் பார்வோனும் பார்க்கும்படியாக தேவன் அதை அனுமதித்திருந்தார். அல்லேலூயா. நல்ல புரிந்து கொள்ள வேண்டுங்க. முதல் வாதையிலே எகிப்து ராஜா பார்வோன் மனம் திரும்பி இருந்தார் சொன்னா தேவனுடைய வல்லமை அவனுக்கு தெரிந்திருக்காது. முதல் வாதையிலே அவன் பயந்து நடுங்கினான். ஆனாலும் தேவன் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருந்தார். 10 வாதைகளும் அவனுக்கு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் அனுமதித்திருந்தார். அந்த பார்வோனும் அவனுடைய சேனைகளும் சமுத்திரத்திலே கவிழ்த்து விட வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். அப்போ தேவன் எதை செய்ய நினைக்கிறாரோ அதை யார் தடுத்தாலும், யாருக்கு விருப்பம் இருந்தாலும் விரும்பலனாலும், தேவன் அதை சரியாக நேர்த்தியாய் செய்யக்கூடிய தேவன். உங்களுக்காக தேவன் அவருடைய தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். நம்மள அநேகர் என்ன செய்கிறோம்னு சொன்னா, என்னுடைய ஜெபத்தினால தேவனுடைய தீர்மானத்தை நாம மாற்றிக்கொள்ளலாம், தேவனுடைய தீர்மானத்தை நான் மாற்றிக்கொள்ள முடியும். நீங்க கேட்கலாம், ஏன் பாஸ்டர் லோத்துவுக்காக ஆபிரகாம் மன்றாடினாரே, அழிக்க கூடாதுன்னு வேண்டினாரே, தேவன் மன இறங்கினார், இல்லைன்னு சொல்லல. ஆனா தேவனுடைய மனம் இறங்குதல் எப்படியாக இருந்ததுச்சோ, ஒரு நீதிமானுக்காக அது இருந்தது. நல்லா யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நம்மளுடைய ஜெபத்தினாலையும் வேண்டுதலினாலையும் தேவனுடைய தீர்மானத்தை மாற்றி எழுதும்படியான அதிகாரம் நமக்கு கிடைக்கல. தயவை வேணால் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர தேவனுடைய தீர்மானத்தை மாற்றும்படியான அதிகாரம் மனித பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கும் கிடையாது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு முதல் தேவைப்படுறது அடிமைத்தனம். அடிமைத்தனம் நுகத்தடி இல்லை என்று சொன்னால் அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம், அந்த கதவுகளின் சத்தம் எனக்கு கேட்டதுனால நான் விடுதலை பண்ணினேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இஸ்ரவேல் என்னுடைய ஜனம் அழுகின்ற சத்தம் எனக்கு கேட்டதுனால நான் அவர்களை விடுதலை பண்ணினேன். பாபிலோனின் அதிக அரையண்டிலே உட்கார்ந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனம் என்னை நோக்கி கண்ணீரோடு பாடின பாடல்கள் வருத்தத்தின் சத்தத்தை கேட்டதுனால நான் அவர்களை விடுதலை பண்ணினேன் என்று சொல்றார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொருவர்களுக்கும் அடிமை நுகத்தடி, நமக்கும் சோதனையின் நுகத்தடியாக தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார். அதுதான் 1 பேதுருல வாசிக்கிறோம். அழிய போகின்ற பொன்னானது அக்கினியினாலே போடப்பட்டு அது எப்படி மெருகூட்டப்பட்டு அது தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்த போகிறதோ, அதே போல மனிதர்களாகிய நமக்கும் அக்கினி போன்ற சோதனைகளும் அடிக்கப்பட வேண்டிய அடிகளும் நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. எல்லாம் முதன்மையானதா இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம். நம்ம எல்லாருமே முதன்மையானதா இருக்கணும் தான் நம்ம விரும்புறோம். கடைசியா இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது. நம்ம ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்களை கூட நீ கடைசி ரேங்க் மட்டும்தான்டா எடுக்கணும், தப்பி தவறி கூட முதல் ரேங்க் எடுத்துக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோமா? ஒருபோதும் நம்ம சொல்ல மாட்டோம். ஓட்டப்பந்தயத்துல நீ கடைசி பரிசு மட்டும் தான் வாங்கணும், பரிசு நீ வாங்கக்கூடாது, வாங்கிட்டு வந்தனா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். எல்லாருமே ஒரு முதன்மையான துவத்தை, முதல் நிலைப்பாட்டை தான் நம்ம எடுக்கணும்னு நினைப்போம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், ஃபர்ஸ்ட் ரேங்க், முதன்மையானது தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். ஒரு கட்டிடம் ஒரு கோயில் கட்டணுங்கிறதுக்காக நிறைய கற்கள் என்ன செஞ்சுச்சா, நாங்க கற்கள் எல்லாம் என்ன செஞ்சோம், நாங்க கோயில் கட்டுறதுக்கு உதவுவோம்னு சொல்லி ஒவ்வொரு கல்லா வந்துச்சோம். அந்த கோயில் முதன்மையான வந்த கற்கள்லாம் என்ன செஞ்சிருச்சுன்னா, படிக்கட்டு கட்டுறதுக்கும் பேஸ்மெண்ட் போடுறதுக்கும் யூஸ் ஆயிருச்சான். கடைசியா வந்த கற்கள் தான் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சிற்பத்தை செய்வதற்கு பயன்பட்டுச்சான். அது மாதிரி நீங்கள் முதல் நிலைமையாக இருக்கும் நம்ம அநேக தரம் நினைச்சா நம்ம அந்த படிக்கட்டுகளாக நாங்கள் இருப்போம். கடைசி நிலைமையால இருந்தாலும் கூட சில நேரங்கள்ல தேவன் நம்ம சிற்பமாக செதுக்குகிறார். அதனால நமக்கு வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் நம்ம எல்லாருமே யோசிப்பது நியாயம்தான். எல்லாருக்குமே ஒரு பிரதித்துவம் வேணுங்கிறது நம்ம எல்லாருமே விரும்பக்கூடிய எண்ணம். நம்மளுடைய மனிதனுடைய சுபாவம் அப்படிப்பட்டது. நம்மளுக்கு எல்லாம் இப்ப சிறப்பானதா கிடைக்கணும், சிறப்பானதா அமையணும், பிழையற்றதாய் கிடைக்கணும், மாசற்றதாய் கிடைக்கணும், தூய்மையானதாய் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம விரும்புவோம். அதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. ஆனாலும் வாழ்க்கையில அவ்வப்போது நடக்கக்கூடிய சில காரியங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் தாங்கிக் கொள்வதற்கும் நம்மை நாமே தயார் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு முதல் நிலைப்பாடு.
ஒன்றை இழந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு முதல் நிலைப்பாடு நம்முடைய காரியங்களை இழந்து போவதற்கு முதல்ல நம்ம தயார் செய்து கொள்ள வேண்டும். இழந்து போகட்டும், எது வேணாலும் போகட்டும் என்கிட்ட இருந்து, ஆனால் தேவன் அதை மீண்டும் இரட்டிப்பான நன்மையால கொடுப்பார். யோசேப்புக்கு அவருடைய அப்பா ஒரு நல்ல ஒரு வஸ்திரம் கொடுத்தாரு. பலவர்ண அங்கின்னு பேர் அதுக்கு. நல்ல ஒரு காஸ்ட்லியான வஸ்திரம் இல்லைங்களா? ரொம்ப அருமையான ஒரு வஸ்திரத்தை கொடுத்தாரு. அதை பார்ப்பதற்கு மிகவும் பொறாமை கொள்ளுங்கின்ற அளவிற்கு அது ரொம்ப மேன்மையானதா இருந்தது. எல்லாருக்கும் கண்ணு பட்டுச்சு. அந்த வஸ்திரம் எல்லார் கண்களுக்கும் உறந்தது. என்ன செஞ்சாங்க? கிழித்து போட்டாங்க. பலவர்ண வஸ்திரம் யோசேப்பு கிட்ட இருந்து எடுத்து போட்ட உடனே யோசேப்பு நினைச்சிருக்கலாம், ஐயோ தான் அப்பா எனக்கு கொடுத்த இவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஒரு காரியம் போயிருச்சேன்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டிருந்துக்கலாம். ஆனா அவனுக்கு எங்க ஆசீர்வாதம் கிடைக்குது? எகிப்துல ராஜாவுக்கு கீழே அடுத்த கட்ட நிலைப்பாட்டுல ஒரு தளபதியாக அவனை வைக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை தேவன் கிரியேட் பண்ணாரு. பலவர்ண அங்கி கிழித்தால்தான் எகிப்து தேசத்திலே அவன் தளபதியாக மாற முடியும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அப்ப இழப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? தயார் நிலைமையில வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மை தயார் செய்து வைத்துக் கொண்டால் மாத்திரம்தான் நமது இழந்து போனதை குறித்து நம்ம கவலைப்படாமல் இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னா ஐயோ போய்விட்டதே இப்படி ஆயிருச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பல்கள் நமக்கு அதிகமாய் பெருகிவிடும், கண்ணீர்கள் அதிகமாய் பெருகிவிடும். எது வேணாலும் போகட்டும், எது வேணாலும் நம்ம கிட்ட இருந்து இழந்து போகட்டும், தேவன் அதை விட மேன்மையான ஆசீர்வாதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனாலதான் நம்ம சொல்றோம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 40 வசனங்கள் வாசிக்க வேண்டாம். அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசு தன்னுடைய ஊரிலே வீதியின் வழியாக போகிறார் என்ற செய்தியை கேட்ட உடனே அவரை எப்படியாவது காண வேண்டும் என்கின்ற வாஞ்சையும் விருப்பமும் அவருக்குள்ள இருந்தது. ஆனால் அந்த கூட்டத்திலே அவரை காண முடியாத வாய்ப்புகள் குறைவு, அவருடைய முகத்தை பார்க்க முடியாத வாய்ப்புகள் குறைவு. ஆனால் எப்படியாவது தன்னுடைய வஸ்திரத்தை, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டால் போதும் என்கின்ற ஒரு விடாமுயற்சி அந்த பெண்மணிக்குள்ள இருந்ததுனால போராடி விடாமுயற்சியோடு அந்த வஸ்திரத்தின் நுனியை தொட்டால் அவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்தார். இப்போ 2வது காரியம் நம்ம இந்த நாள்ல பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னா, முதல் காரியம் இழந்து போவதற்கான பக்குவ நிலைப்பாடு நாம் அடைய வேண்டும் என்பது. 2வது காரியம் இழந்து போனதை விட்டுவிட்டு வரப்போகின்ற காரியத்திற்காக விடாமுயற்சி சுபாவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. போய்விட்டது என்கின்ற காரியத்திலே முடங்கி உட்காராம எழுந்து நாம் என்ன செய்யணும்? ஓடக்கூடியவர்களாய் காணப்படணும். விடாமுயற்சியான சுபாவங்கள் நமக்குள்ள வேண்டும். 12 வருஷமா பெரும்பாலுள்ள ஸ்திரீ அந்த உபத்திரவம் ஒரு பெண்ணாகிய உங்களுக்கு எல்லாருக்கும் உணர முடியும். எவ்வளவு ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக்கா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பலவீனம் உள்ள, எந்திரிச்சு நிக்க கூட சத்து இல்லாம இருந்திருக்கலாம். ரொம்ப ஒரு உபத்திரவமான நிலைமை. 12 வருஷம் தான் யோசித்து பாருங்க. எவ்வளவு அந்த பெண்மணி, அந்த ஸ்திரீ எவ்வளவு வழிகளை அனுபவித்திருப்பாள் என்று சொல்லி. ஆனாலும் தன்னுடைய நிலை மாற வேண்டும் என்று சொல்லி உட்காராமல் என்ன செய்தாங்க? எப்படியாவது ஆண்டவருடைய துணியை தொட்டுவிட்டால் போதும் நான் சுகம் பெற்றுவேன் என்று சொல்லி போராடி விடாமுயற்சியோடு அந்த துணியின் ஓரத்தை தொட்டால் தேவன் அவருக்கு அவள் எதிர்பார்க்காத, யாரும் எதிர்பார்க்காத சுகத்தை, ஆசீர்வாதத்தை, மகிமையை அங்க தேவன் செய்தார் பிரியமானவர்களே. அதே போல யாக்கோபினுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபுக்கு இன்னொரு பேர் என்ன? இஸ்ரவேல் என்கின்ற பெயர். எதற்காக இந்த இஸ்ரவேல் என்கின்ற பெயர் கொடுக்கப்பட்டது? தேவனிடத்தில் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், மேற்கொண்டான் என்பதற்காக தேவன் அவனுக்கு இஸ்ரவேல், இனிமே நீ யாக்கோபு என்று நீ ஏமாற்றுகிறவன் என்று சொல்லி உனக்கு அர்த்தம் கிடையாது. போராடி ஆசீர்வாதத்தை பெற்றதனால உனக்கு இஸ்ரவேல் என்று சொல்லி நான் பெயர் வைக்கிறேன் என்று சொல்லி ஆதியாகமம் 33:28 தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே, அதனால உனக்கு இன்று இஸ்ரவேல் என்கின்ற பெயர். அவர் எந்த நேரத்தில் அந்த பெயர் வைத்தாரோ இன்று உலகம் முழுவதற்கும் இஸ்ரவேல். அப்படியாக போராட்டம்னா என்ன,
ஏன் போராடணுங்கிற ஒரு காரியத்தை அந்த இஸ்ரவேல் நாட்டிலிருந்து நாம் பார்க்கிறோம். என்று கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் விடாமுயற்சியோடு போராடும் பொழுது, நல்ல காரியத்திற்காக போராடும் பொழுது தேவன் நமக்கு அதற்கான ஈவுகளை கொடுக்கிறார். அப்போ நடக்கக்கூடிய கசப்பான காரியங்கள் விடாமுயற்சியோடு போராடும் பொழுது அதை தேவன் என்ன செய்கிறார், நமக்கு அதுல இருந்து மாற்றி கொடுக்கிறார். நாம எல்லாம் இப்போ நல்ல ஒரு ரிஃபார்மேஷன் சர்ச்சில், அதாவது சீர்திருத்தம் செய்யப்பட்ட சபைகள்ல நம்ம அங்கமா இருக்கிறோம்னு சொன்னா, இதற்கு முன்பதாக இருந்தக்கூடிய சபை சீர்திருத்தவாதிகள் இல்லை என்று சொன்னா, மறுமலர்ச்சி இல்லை என்று சொன்னா, நீங்களும் நானும் என்று இந்த மாதிரியான ஒரு சபைகள்ல உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது பிரியமானவர்களே. இரத்த சாட்சிகள் இல்லை என்று சொன்னா, கிறிஸ்துவ மிஷனரிமார்கள் இரத்த சாட்சியை மறிக்கவில்லை என்று சொன்னா, அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சியை மறிக்கவில்லை என்று சொன்னா, உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியப்படாத ஜனங்கள் அதிகமாக இருந்திருப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டுகின்ற வாய்ப்புகள் குறைந்து போயிருக்கும். அவர்கள் விடாமுயற்சியாக செய்த ஒவ்வொரு காரியமும் ரத்த சாட்சின்னு சொல்லி ஒரு ரஷ்யன் படம் இருக்கு. நம்ம கிறிஸ்துவ படம் ஆரம்ப காலத்துல பிலிம் ஷோலாம் போடுறதா இருந்தா இந்த படத்தை தான் ஊர் முழுக்க போடுவாங்க. அந்த ரத்த சாட்சி அந்த கதையில ஒரு வேதாகமும் ஒரு கைக்கு போவதற்கு எப்படி ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கை இழந்து போறாங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கும். அப்போ அவர்கள் விடாமுயற்சியின் அந்த வல்லமையான காரியத்தை அவர்கள் மேற்கொள்ளாமல் கையில எடுக்காமல் இருந்திருந்தா, நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதமான வேதாகமும் நம்முடைய கையில இருந்திருக்காது. இந்த பரிசுத்த வேதாகமும் நம்முடைய கைகளில் வருவதற்கு அநேக பரிசுத்தவான்களுடைய விடாமுயற்சி இருந்திருக்கிறது. அதுதான் நம்முடைய சபைகள்ல இருக்க பின்பற்றக்கூடிய பரிசுத்தவான்களின் பாதுகாப்பும் விடாமுயற்சியும் என்று சொல்லி நாம் ஒரு வைத்திருக்கிறோம், ஒரு சத்திய தீர்மானத்தை வைத்திருக்கிறோம். அப்போ மனிதர்களாகிய விசுவாசிகளாகிய நமக்கு இந்த விடாமுயற்சியின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டும். போய்விட்டது, இழந்துட்டோம், முடிஞ்சிருச்சு, அங்கேயே முடங்கி உட்கார்ந்துட்டு இல்லாம நம்ம என்ன செய்ய வேண்டும், எழுந்து நாம் நடக்க ஆரம்பிக்க வேண்டும். தேவனை நோக்கி நாம் ஓட வேண்டும். இழந்ததை குறித்து வருந்தாமல் கிடைப்பதை குறித்து நோக்கத்தோடு நாம் பொறுமையோடு ஓடணும். நம்ம ஏற்கனவே நான் ஒரு சம்பவத்துல சொன்னேன், அந்த குஷ்டரோகிகள் 2 குஷ்டரோகிகளை குறித்து நான் ஒரு சம்பவம் சொன்னேன். உணவுக்கு வழி இல்லை, சீரிய படையெடுப்புகள் முழுக்க சுற்றி வளைத்துக் கொண்டது. இங்கிருந்தாலும் இறந்துருவோம், சரி நம்ம இறக்குறதா இறக்குறோம், நம்ம அங்க போய் இறந்துடலாம்னு சொல்லி மெதுமெதுவாக கடந்து சென்று விடாமுயற்சியோடு கடந்து சென்றதுனால அவர்கள் என்ன செய்தார்கள், அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பான காரியங்கள் அவர்களுக்கு கிடைத்தது. இப்ப சமூக வலைதளங்கள்ல இந்த வாரம் முழுக்க பிரபலமா போய் கொண்டிருக்கிற ஒரு நியூஸ், எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு தெரியல. இந்த பெண் குயின்ஸை பத்தி ரொம்ப பிரபலமா இப்ப தகவல்கள் போயிட்டு இருக்கு. ஒரு பெண் குயின் என்ன செஞ்சிச்சுன்னா, பெண் குயின்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சுபாவங்கள் இருக்குது, அதுங்க குறும்புத்தனமா நிறைய விஷயங்கள் பண்ணனாலும், கடந்த இந்த வீடியோ எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 18 வருஷம் ஏதோ ஆயிடுச்சு. ஆனா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா அந்த விஷயத்த பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு பெண் குயினுக்கு வந்து என்ன செய்யணும், தன்னுடைய இனத்தை விட்டு என்ன செய்யுதுன்னா, தான் மலைக்கு போகணுங்கிற விருப்பம் இருந்திருக்கான். அதாவது தன்னுடைய இனம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அதோட எதிர் திசையில இருக்கக்கூடிய மலைக்கு போகணுங்கிற விருப்பம் இருந்ததாகவும், அந்த பெண் குயின் என்ன செஞ்சா தன்னுடைய இனத்தை விட்டுட்டு, ஆனா இனத்தோட இருந்தாதான் உணவு கிடைக்கும், ஆனா தன்னுடைய இனத்தை விட்டுட்டு என்ன செஞ்சிருச்சான், தான் எய்ம் பண்ண அந்த மலைக்கு போகணும்னு சொல்லி பொறுமையா நடக்க ஆரம்பிச்சான். கிட்டத்தட்ட அந்த இனம் இருக்கிற இடத்துல இருந்து அந்த மலை இருக்கிற தூரத்தை பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர். அது என்ன செஞ்சுன்னா, அதை ஆய்வு செய்த அறிஞர் சொல்றாரு, நம்ம அந்த பெண் குயினை திரும்பி எடுத்துட்டு வந்து அவங்க இனத்தோட விட்டுட்டாலும் அது தொடர்ந்து அந்த மலையை நோக்கி போயிட்டே இருக்குது. அந்த ஒரே ஒரு பெண் குயின் மட்டும் அப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால விட்டுட்டோம், அதை பாதுகாத்து கவனிச்சுட்டே வந்தோம். கடைசியா அது பல நாட்கள் பொறுமையா, பெண் குயின் ரொம்ப ஸ்லோவா நடக்கும், பல நாட்கள் நடந்து கடைசியா ஒரு வழியா என்ன செஞ்சிருச்சான், அந்த மலைக்கு போயிருச்சான். அதை முழுமையா பாதுகாத்து படம் பிடித்து அதை வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சம்பவம் எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப வரவேற்றாங்க. வாழ்க்கையில் இந்த பெண் குயினை போல இந்த விடாமுயற்சி நமக்கு இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வலைதள பக்கத்தங்களை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ விடாமுயற்சியின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தேவை, எல்லா காரியத்திற்குமே வேணும். ஒரு காரியத்தை நம்ம இழந்துட்டோம்னு சொல்லி அப்படியே இருந்தோம் அப்படின்னா முழுமையாக எந்த காரியத்தையும் நம்ம மாற்ற முடியாது, மாற்றத்திற்கான முயற்சி நம்ம வைக்க முடியாது பிரியமானவர்களே.
யாக்கோபை போல, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல ஒரு விடாமுயற்சியின் அனுபவம் நமக்கு தேவைப்படுகிறது. மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னா, தைரியம் நமக்கு தேவைப்படுகிறது, ஒரு துணிச்சல் நமக்கு தேவைப்படுகிறது. இதுதான் நம்மளுக்குள்ள என்ன பிரச்சனை, ரிஸ்க் எடுக்கிறது தான் நமக்கு பிரச்சனையே. ஒரு துணிச்சலா ஒரு காரியத்தை முன்வைப்பதுல அநேகருக்கு அச்சங்கள் இருக்கிறது. எங்கேயாவது கொஞ்சம் நம்ம சரிக்கிட்டோம்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு துணிச்சல் என்ன செய்யறதுல, ஒரு கரேஜ், ஒரு வீரம் நமக்குள்ள இருப்பது கிடையாது. நம்முடைய தேவன் நல்ல யோசிங்க, நம்முடைய தேவன் தைரியம் உள்ளவர்ல பக்கமா இருக்கக்கூடிய தேவன். அவர் வீரமுள்ள தேவன்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி நம்ம உணரணும். அப்போ ஒரு காரியத்தை நம்ம முன்வைப்பதற்கு, மாற்றிக்கொள்வதற்கு தைரியம் தேவைப்படுகிறது. இதற்கு உதாரணமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 11-18 உள்ள வசனங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்தேன். அதை கேட்கிற ஒவ்வொருவருடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாய் சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தோம். அவரை அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்தை செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் வழியினாலாவது காணிக்கையினாலாவது விருத்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். 17-18 வாசி. அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை உனக்கு மறைத்தேனானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர் அவர் தமது பார்வையில் நலமானதை செய்வாராக என்றான். இங்க சாமுவேலுக்கு தேவனுடைய காரியங்கள் தரிசனம் உண்டாகுது. அதுல தன்னுடைய தான் அடைக்கலமா இருக்கக்கூடிய மனுஷனை குறித்த காரியம், ஏலியை குறித்த காரியங்கள் வெளிப்படும் பொழுது, ஏலியினுடைய குடும்பத்தை குறித்து வெளிப்படும் பொழுது இதை ஏலிக்கு அறிவிக்க முடியாது. ஏன்னா சாமுவேல் ரொம்ப சின்ன பையன், தனக்கு குருவா இருக்கக்கூடிய ஏலியின் கீழே இருக்கிறான். ஆனா ஏலிக்கு எதிராக தேவனுடைய ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. இந்த தரிசனத்தை சாமுவேல் பார்த்தும் அதை அவன்கிட்ட சொல்ல முடியாம மிகவும் என்ன செய்யலாம், பயந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 15 வசனத்துல சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். அவனுக்கிட்ட அந்த சொல்ல முடியல அந்த தரிசனத்தை. அப்ப கேட்கிறாரு, நீ கர்த்தர் வெளிப்படுத்தினது யாதொரு விஷயமா இருந்தாலும், யாது ஒன்றாக இருந்தாலும் அதை நீ என்ன செய்யாத, ஒன்றையும் மறைக்காமல் எனக்கு வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது சாமுவேல் என்ன செய்தான், அதை வெளிப்படுத்தினான். அதற்கு பின்பு தேவன் அவனுக்கு கர்த்தர் அவன் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று ஆசீர்வதித்தார். அப்ப புரிஞ்சுக்கோங்க கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நம்ம சொல்வதற்கும் செய்வதற்கும் ஒரு வகையான துணிச்சல் நமக்கு தேவைப்படுகிறது. எல்லா காரியத்திலும் வாழ்க்கையில நாம ஒரு காரியத்தை முன்வைப்பதற்கும் ஒரு தைரியம் தேவை. ஐயா அவர்கள் என்று சொன்னது போல, ஒருவேளை வேப்ப மருத்துவர் நிலத்தை அந்த இடத்தை சேல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனா நல்லா யோசித்து பாருங்க, அது இழந்தாதான் இங்க பிரம்மாண்டமான ஒரு மருத்துவமனை கட்ட முடியும். உண்மையாகவே இதுதான், இந்த விதமான துணிச்சல் நமக்கு இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நம்மளால சாதிக்க முடியும். ஒரு கரேஜ், வீர தீரமான காரியங்களை நம்ம துணிச்சலோடு தேவனோட உதவியோடு மனுஷீகமா செய்தோம்னா வாய்க்காது. துணிச்சலாக நம் தேவனுடைய காரியத்தை நாம தேவனுடைய உதவியோடு நாம் செய்வோம் என்று சொன்னா அதுல தேவன் நாம் எதிர்பார்த்த அளவிற்கு மிஞ்சின வெற்றியையும் ஜெயத்தையும் நமக்கு கட்டளை இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவ்விதமான ஜெயத்தை தான் கொடுத்தார். எந்த ஒரு இஸ்ரவேலர்கள் எங்கெல்லாம் ஜெயித்தார்களோ அந்த போர், அந்த யுத்தங்கள் எல்லாம் சாதாரண போர் முடிவாக அமையல. எல்லா யுத்தங்களும் பிரம்மாண்ட முடிவை கொடுத்தது. சாதாரண போராக அது அமையல. எல்லா போர்களிலும் தேவன் அவர்களோடு இருந்து அவர்களுக்காக யுத்தம் செய்தார். தேவன் அந்த யுத்தங்கள்ல அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இன்றைய நாள்ல நம்ம 3 காரியங்கள். முதல்ல இழந்து போவதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம், மன நிலைப்பாடு தேவை. 2வது காரியம் விடாமுயற்சியான விசுவாச நிலைப்பாடு நமக்கு தேவை. 3வது காரியம்
தைரியம் நமக்கு தேவை. துணிச்சலாக அந்த காரியத்தை எதிர்கொள்ளவும் மேற்கொள்ளவும் அதனை சரி செய்து கொள்ளவும் அதற்கான துணிச்சல் நமக்கு தேவைப்படுகின்றது. கடைசியாக ஒரு 3 வசனங்களை மாத்திரம் நாம் வாசித்து இன்றைய நாளின் செய்தியை நிறைவு செய்வோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் செய்வோம். நாம் தளர்ந்து போகாமல் இருந்திருந்தால் ஏற்ற காலத்திலே நாம் அறுவடை செய்வோம். எனவே நாம் செய்கிறது, நமக்கு போகிறது எல்லாம் நம்ம தளர்ந்து போகாம இருந்துட்டோம்னா, ஒரு மன சோர்வு இல்லாம நம்ம இருந்துட்டோம்னு சொன்னா சரியான நேரத்துல நீங்கள் அறுவடை செய்ய முடியும். உங்களுக்கான காரியம், நீங்கள் விதைத்த விதைக்கான பலனை தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையாலே உங்களுக்கு கொடுப்பார். அதற்கு முதல் முக்கியம், தளர்ந்து போகாமல் இருங்கள். 2வது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும். சிற்றையை நமக்கு ஏற்றுக்கொள்வதற்கு சற்று கடினமானதா இருக்கும், நம்மளை காயப்படுத்தக்கூடியதா இருக்கும். ஆனாலும் சிற்றையை பழக ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னா அது நமக்கு நீதியான சமாதான பலனை எது கொடுக்கும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் கடினமானதா இருந்துச்சுன்னா அது தற்காலத்துல உங்களுக்கு ஏற்றுக்கொள்வது ரொம்ப கடினமானதா தான் இருக்கும். ஆனா நீங்க அதை பழகி அதை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னா, அதை மாற்றம் செய்து கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னா அது நீதியின் பலனை உங்களுக்கு கொடுக்கும். பிரியமானவர்களே, இறுதியாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 12வது வசனம் 12. அவரோடு கூட பாடுகளை நாம் அனுபவித்தோம் என்று சொன்னா நாமளும் அவரை போல மகிமையிலே நாம் உட்காருவோம். ஆனா அவரை நாம் கைவிட்டு விட்டோம் என்று சொன்னா, அவரை மறுதலித்து விட்டோம் என்று சொன்னா நம்மையும் அவர் மறுதலிப்பார். ஏன் நான் பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ளணுங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். நம்மை உண்டாக்கினவரே அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்மை படைத்தவரே அந்த பாடுகளை சகித்து கொண்டிருக்கிறார். அவரை விட நம்ம ஒன்றும் மேலானவர்கள் கிடையாது. நம்முடைய தெய்வமே ஒரு மனிதன் எப்படி துன்பங்களையும் சோதனைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், காயங்களையும் உபத்திரங்களையும் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு முன்மாதிரியா இருந்திருக்கிறாரோ அதே போல அவரே இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் நாம் எப்படி இருக்கணும், அவரை போல இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, காயங்கள் உண்டானால்தான் அது ஆற்றப்படும். உடைக்கப்பட்ட இடங்கள்ல தான் அது கட்டுகள் கட்டப்படும். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே நான் உடைக்கப்பட்டு விட்டேன், நான் நொறுக்கப்பட்டு விட்டேன், எனக்கு இப்படிப்பட்ட வியாதிகள் தேவன் அனுமதித்து விட்டார், நான் இவ்வளவு காரியங்களை இழந்து போய்விட்டேன், என்னுடைய உடைமைகளை இழந்து போய்விட்டேன், என்னுடைய சொத்துக்களை நான் இழந்து போயிட்டேன், என்னுடைய வேலை வாய்ப்பை, என்னுடைய அந்தஸ்தை நான் இழந்துட்டேன், என்னுடைய படிப்பை நான் இழந்துட்டேன்னு சொல்லி நீங்கள் எதை குறித்து, நீங்கள் இழந்து போனதை குறித்து கவலைப்படாமல் இருங்கள். பிரியமானவர்களே, இழந்த இடத்தில் தேவன் உங்களை இரட்டிப்பான நன்மையினாலே உயர்த்துவார். அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எங்கு நாம் தள்ளப்படுகிறோமோ அங்கு நாம் உயர்த்தப்படுகிறோம். எங்கு நாம் புறக்கணிக்கப்படுகிறோமோ அங்கு தேவன் நம்மை உயர்த்துகின்றவராய் இருக்கிறார். எங்கு நாம் ஒதுக்கப்படுகிறோமோ அங்கு தேவன் நம்மை சேர்த்துக் கொள்கின்றவராய் இருக்கிறார். வெண்கல கதவுகள் மூடினால்தான் அது உடைக்கப்படும். அடிமைத்தனத்தின் நுகத்தடி இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டால் தான் அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். பசி இருந்தால்தான் நாம் என்ன செய்யணும், திருப்தியாக முடியும். தாகம் இருந்தால்தான் நாம் போஷிக்கப்பட முடியும். பிரியமானவர்களே, எனவே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய காரியங்களை குறித்து கவலைப்படாமல், சோர்ந்து போகாமல், துக்க முகத்தோடு வாடி இருக்காமல் தேவன் செய்ய போகின்ற மகத்துவமான காரியங்களை எதிர்பார்த்து காத்திருங்கள். தேவன் உங்களை இரட்டிப்பான நன்மையிலே ஆசீர்வதிப்பார். ஆமென்.